அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2024 8ஆம் மாதம் 7ஆம் திகதி அன்று கிண்ணியாவிலிருந்து இலங்கையின் 17 மாவட்டங்களை கரையோரமாக சுற்றி நடந்து தனது மாகாணம், தனது மாவட்டம், தனது ஊர் மக்கள் அன்றாடம் படும் கஷ்டங்களை உணர்ந்து எதிர்வரும் 10வது ஜனாதிபதி தேர்தலில் தெரிவாகும் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தும் முகமாக பின்வரும் கோரிக்கைகளை முன்வைக்க துணிந்திருக்கின்றார் எஸ்கே முலாபீர். பல கஷ்டங்களையும் மின்னல்களையும் எதிர்கொண்டு வைத்தியத்துக்காக போராடும் கிண்ணியா மக்களே, ஒரு ஏத்தரத்திலான வைத்தியசாலைக்காகவும் சுதந்திரமாக கடற்தொழிலை செய்ய முடியாமல் தவிக்கும் மீனவர்களே, கடல் மற்றும் அனுமதி பத்திரம் இருந்து மீன்பிடிக்க முடியாமல் தவிக்கும் தொழிலாளர்களே, இந்நிலை தீர்க்கவும் விவசாய நிலங்கள் குளங்களிலிருந்தும் வளங்கள் இல்லாமல் சிரமப்படும் விவசாயிகளே, உங்களது கஷ்டங்களை இலகுபடுத்தி வளப்படுத்தவும். வீதி போக்குவரத்து சீரின்மையால் இன்னல்களையும் விபத்துக்களையும் எதிர்நோக்கும் சுமார் 1,20,000 கிண்ணியா மக்களே, உங்களது போக்குவரத்தை இலகுபடுத்தவும். 13 உயிர்களை பலி கொடுத்த உறவுகளே, குறிஞ்சக்கணி பாலத்தை நிரந்தரமாக புனரமைப்பு செய்யவும். 20,000க்கும் மேற்பட்ட தொழிலற்ற இளைஞர் யுவதிகளே, உங்களுக்காக தொழில்பேட்டை அமைத்து தர கோரவும். வெளிநாட்டிலிருந்து சஞ்சலப்படும் உறவுகளே, உங்களது உணவு, தங்குமிடம், சம்பளம் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுத்தரவும். இனப்பாகுபாடற்ற கல்வியை இனமத வேதம் கடந்து முன்னேற்றத்தின்பால் நாம் தேசத்தை கட்டி எழுப்பவும். திறமையுள்ள விளையாட்டு வீரர்களே, முடக்கப்படும் திறமைகளை மாகாணம் தேசிய ரீதியாக முக்கியத்துவத்தை பெற்றுத்தரவும். அனைவரும் இலங்கையர் என்ற ஒரே நாமத்தை ஒன்றுபட்டு உச்சரிக்கவும். போன்ற 10 அம்சங்களை உள்ளடக்கிய எஸ்கே முலாபீரின் தியாகம் கௌரவப்படுத்தப்படல் வேண்டும். மன வலிமையோடு தனது 2 கால்களும் சேதமடைந்தும் கூட தான் மடிந்தும் தன் பிறந்த மண் கிண்ணியாவில் ஊழல்களற்ற சமூக சேவை நிரந்தரமாக்கப்படல் வேண்டுமென்ற ஒரே இலக்குடன் இன்று 5 மாவட்டங்களையும் தாண்டி நடந்து கொண்டிருக்கின்றார் எஸ்கே முலாபீர். கிண்ணியா வாழ் சொந்தங்களே, எஸ்கே முலாபீர் எனும் தியாகியின் தியாகத்தின் பங்காளிகளாக மாறி கிண்ணியா மக்களின் வெற்றியை உறுதிப்படுத்துவோம். வாரீர், அணி அணியாக அணி திரண்டு வாரீர். சமூக சேவையுள்ள சேவகனை கிண்ணியா மண் வருக வருகவன அன்புடன் வரவேற்று